ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நாம் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் நம்பர் 11 பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம 10 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது டெஸ்ட் நம்பர் 11. ஓகேங்களா, இது நமக்கு 18/8/2023 அன்றைக்கி நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பேப்பர் தான். மொத்தம் நம்ம 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ 100க்கு நீங்கள் எத்தனை எடுக்கிறீங்க அப்படின்றதுக்கான மார்க்கை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வாங்க டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், சரியான இணையை கண்டறிக. ஸோ இதில் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கதி அப்படின்னாக்கா துணை என்பது சரியா அப்படின்னாக்கா சரியானது. பேருனா என்ன அப்படின்னாக்கா செல்வம். ஓகேங்களா, பேருனா செல்வம். அடுத்தது தரம்னா தகுதி. நனி அப்படின்னாக்கா மிகுதி. ஸோ இதில் நமக்கு எது சரியாக பொருந்தியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியாக பொருந்தியுள்ளது. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ திராவிட மொழிகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது திராவிட மொழிகள் அல்லாதது அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ ரிமைனிங் உள்ள தமிழ், மலையாளம், தெலுங்கு இதெல்லாமே நமக்கு திராவிட மொழிகள் தான் அடங்கும். ஓகேங்களா, இதில் தமிழும் மலையாளமும் நமக்கு என்ன மொழிகள் அப்படின்னாக்கா தென் திராவிட மொழிகள். தெலுங்கு அப்படின்றது நடு திராவிட மொழிகள் ஆகும். சரிங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ இதில் எது பொருந்தவில்லைன்னு கேட்குறாங்க. போது, செம்மல், அரும்பு இதெல்லாமே பூவோடைய நிலைகளில் வரும். கம்மல் அப்படின்றது இதில் வருமானாக்கா வராது. ஸோ இதுதான் நமக்கு பொருந்தவில்லை. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள், பிறமொழி சொல் அற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது? அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடந்தது. ஓகேங்களா, விவாதம் என்பது பிறமொழி சொல்லாகும். அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது என்பது சரியானது. ஓகேங்களா, ஸோ உரையாடல் என்பது நம்மளுடைய தமிழ் சொல்லாகும். ஓகேங்களா, ஸோ இங்கே கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே டிஸ்கஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போது எது பிறமொழி சொல்லற்ற தொடர் அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் பி. மரபு பிழைகள் ஒளி மரபு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ கூகை என்ன பண்ணும்? கூகை குழரும். கூகை குழரும். மயில் அகவும். ஆந்தை அலரும். குயில் கூவும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. குட்டி, பிள்ளை, மடலி, வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன? தாவரங்களுடைய இலைநிலையா, ஆண்களுடைய இலைநிலையா, விலங்குகளுடைய இலைநிலையா, பெண்களுடைய இலைநிலையா அப்படின்னாக்கா இது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, தென்னம்பிள்ளை அப்படிலாம் படிச்சிருக்கோமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இளஞ்சி, கூவல், புனர்குலம், குண்டம், ஊர்ணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. இதெல்லாமே நமக்கு எதை குறிக்கின்றன? நீர்நிலைகளை குறிக்கின்ற சொற்கள் ஆகும். ஓகேங்களா, ஸோ குளம் அப்படின்றது பார்த்தா கூட நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். இது நமக்கு நீர்நிலைகளை குறிப்பது. இளஞ்சி, கூவல், புனர்குலம், குண்டம், ஊருணி இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஆன்சர் ஆப்ஷன் பி. தில்லம், அழுவம், பதுக்கை, கணையம், அடவி எனும் சொற்கள் எதனை குறிக்கும் வேறு பெயர்களாகும்? ஸோ அடவி காடு. ஓகேங்களா, அழுவம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அழுவம்னாலும் என்ன குறிக்கும்? காட்டை குறிக்கின்ற சொல் தான். ஓகேங்களா, ஸோ தில்லம், அழுவம், பதுக்கை, கணையம், அடவி எனும் சொற்கள் காட்டை குறிக்கின்ற வேறு பெயர்களாகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு உயிரெழுத்தில் எதுவுமே இல்லை, எல்லாமே உயிர்மை எழுத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்னென்ன இருக்குது? மா, தா, அடுத்து பூ, பா இதில் தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க வார்த்தைகள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஃபஸ்ட்டு தா வரும். கரெக்டுங்களா, அதுக்கப்புறம் பா வரும். ஓகேங்களா, ஸோ பாக்கு அப்புறம் தான் பூ வரும், அதுக்கப்புறம் மா வரும். அப்போ தா, பா, பூ, மா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எங்கே இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்குங்களா? அப்போ இதுதான் ஆன்சர். பெருமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்க. 3 கோல்டு பிஸ்கெட்டுகளில் 1 எடை குறைவு. ஸோ கோல்டு பிஸ்கெட் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை எப்படின்னு சொல்லலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 தங்க கட்டிகள். கோல்டுனா தங்கம், பிஸ்கெட்னா கட்டி. ஓகேங்களா, 1 எடை குறைவு. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. ஸோ அரி அப்படின்னா என்ன வரும்?
இந்த அரிக்கு என்ன வரும்? இது நமக்கு ரிப்பீட்டேஷனாக கேட்குற கொஸ்டின் இது. இந்த அரி அப்படின்றது திருமாலை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ திருமால் அப்படின்றவர் ஆப்ஷன் ஏல இருக்காரு, டிலி இருக்காரு. அப்போ இந்த அரிக்கு என்ன வரும்? அறிந்து கொள், தெரிந்து கொள் அப்படின்னு சொன்னாங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு தான் கேட்குறாங்க. சரியான இணையை தெரிவு செய்ய சொல்கிறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கூரை. இங்கே கூரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூரைனா கூரை புடவை, இந்த கூரைனா வீட்டின் கூரை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுவும் நமக்கு ரிப்பீட்டாக கேட்குற கொஸ்டின். ஓகேங்களா? சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. இங்கே வீரர் அப்படின்றது பெரியராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இது மூணுமே வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து பாருங்கள், வேர்ச்சொல்லை கண்டறிக. ஸோ விரித்த, இதற்கான வேர்ச்சொல் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, விரி. திரும்பவும் வேர்ச்சொல் தான் கேட்குறாங்க. உரைத்தல், இதனுடைய வேர்ச்சொல் என்ன? உரை. கண்டான், இதனுடைய வேர்ச்சொல் என்ன? இந்த கண்டான் அப்படின்றது ரிப்பீட்டாக கேட்குறாங்க. ஓகேங்களா? கண்டான் என்பதற்கான வேர்ச்சொல் என்ன? கான். திரும்பவும் வேர்ச்சொல் தான் கேட்குறாங்க. ஸோ தேடுகிறான், தேடுகிறான் என்பதற்கான வேர்ச்சொல் என்ன? தேடு. அஞ்சி என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனு பெயர் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ வினையாளனு பெயர் அப்படின்றது என்னவாக இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அஞ்சினர். அப்போ அஞ்சினார் அப்படின்றது என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா வினை முற்று பெற்று விட்டது. ஓகேங்களா? அஞ்சினார் என்பது வினை முற்று, அஞ்சினர் என்பது வினையாளனையும் பெயர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. வா என்னும் வேர்ச்சொல்ல வந்து கொண்டு வினையாளனு பெயர் வந்து கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னவாக இருக்கும்? அவர் அப்படின்னு வந்திருக்குங்களா? ஸோ வந்தவர் என்பது வினையாளனு பெயர் ஆகும். அப்போ வந்தான் அப்படின்றது அந்த வினையானது முற்று பெற்று விட்டது. அப்போ இது ஒரு வினை முற்று ஆகும். வந்து வினை எச்சம், வந்த பெயர் எச்சம். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வாழ் என்பதற்கான தொழிற்பெயர் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுவும் நமக்கு ரிப்பீட்டாக கேட்குற கொஸ்டின் தான். வாழ்க்கை. ஓகேங்களா? வாழ்க்கை என்பது தான் வாழ் என்பதற்கான தொழிற்பெயர். இதில் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்ந்தவர், அவர் முடிந்திருக்கா? அப்போ இது என்ன வரும்? வினையாளனையும் பெயர் ஆகும். வாழ்ந்தேன் அப்படின்னு வந்திருக்கா? ஏன் அப்படின்னு முடிஞ்சாலே அது தன்மை ஒருமை வினைமுற்று. ஓகேங்களா? தன்மை ஒருமை வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். வாழ்ந்த ஆள முடிஞ்சா அப்போ அது ஒரு பெயரெச்சம் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. ஸோ கரேஜ், கரேஜ்னால் என்ன வரும்? துணிவு. கரேஜ் அப்படின்னாக்கா துணிவு அப்படின்னு சொல்லலாம். இன்டெகிரிட்டி அப்படின்னாக்கா நேர்மை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இன்டெகிரிட்டி அப்படின்னாக்கா நேர்மை. ஈக்குவாலிட்டி அப்படின்னாக்கா சமத்துவம், ஈக்குவாலிட்டி அப்படின்னாக்கா சமத்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தான் கேட்குறாங்க. அதாவது வந்து எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ, பேடி நெற்பயிர் என்பது சரி. கல்டிவேஷன் அப்படின்னாக்கா களை எடுத்தல். ஹார்வெஸ்ட் அப்படின்னாக்கா அறுவடை. ஓகேங்களா? ஹார்வெஸ்ட்னா அறுவடை, கல்டிவேஷன்னா களை எடுத்தல். அப்போ அக்ரானமினா வேளாண்மை கிடையாது அப்படின்னாக்கா அக்ரானமி அப்படின்னாக்கா என்ன மீனிங் அப்படின்னாக்கா உழவியல். அக்ரானமினா உழவியல். அப்போ வேளாண்மைன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா அது வேளாண்மை. அக்ரானமி அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து உழவியல். கல்டிவேஷன் களையெடுத்தல், ஹார்வெஸ்ட் அறுவடை, பேடி நெற்பயிர். ஸோ இதுதான் நமக்கு சரியாக பொருந்தியுள்ளது. நெக்ஸ்ட்டு பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. ஸோ இதில் எது சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்குறாங்க. எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னாக்கா செவ்விலக்கியமா அப்படின்னாக்கா கிடையாது. ஏன்னா செவ்விலக்கியம்னா என்ன வரும்? கிளாசிக்கல். ஓகேங்களா? கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் தான் செவ்விலக்கியம். ஃபோக் லிட்ரேச்சர்னால் வட்டார இலக்கியமா அப்படின்னாக்கா கிடையாது. ஏன்னா ரீஜினல். ஓகேங்களா? ரீஜினல் லிட்ரேச்சர் அப்படின்னா தான் வட்டார இலக்கியம். டிவோஷனல் லிட்ரேச்சர்னால் நவீன இலக்கியமா அப்படின்னாக்கா கிடையாது. நவீன அப்படின்னு வந்தாலே என்னது? மாடர்ன். ஓகேங்களா? மாடர்ன் லிட்ரேச்சர்னால் நவீனம் வரும். அப்போ ஏன்ஷியன்ட் அப்படின்னாக்கா பண்டைய இலக்கியம் என்பது சரியானது. அப்போ எபிக் லிட்ரேச்சர்னால் என்ன வரும்? காப்பிய இலக்கியம். ஓகேங்களா? எபிக்னா காப்பியம். ஃபோக் லிட்ரேச்சர்னால் என்ன வரும்? நாட்டுப்புறம்.
ஓகேங்களா, நாட்டுப்புற இலக்கியம். அப்போ டிவோஷனல் லிட்ரேச்சர்னா என்ன வரும்? பக்தி இலக்கியம். ஓகேங்களா, டிவோஷனல் லிட்ரேச்சர்னா பக்தி இலக்கியம். ஸோ லிட்ரேச்சர்னா இலக்கியம், எப்பிக்னா காப்பியம், ஃபோக்னா நாட்டுப்புறம், டிவோஷனலாக பக்தி, ஏன்ஷியன்ட் பண்டைய, கிளாசிக்கல் அப்படின்னாக்கா செவ்விலக்கியம், ரீஜனல் அப்படின்னாக்கா வட்டாரம், மாடர்ன் அப்படின்னா நவீனம். ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதில் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியாக பொருந்தி உள்ளது. அடுத்து பிரித்து எழுதுக. கலன் அல்லால், இது எப்படி பிரித்து எழுதலாம்? கலன் கூட்டல் அல்லால். ஓகேங்களா, அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். ஸோ விழலுக்கு இறைத்த நீர் போல, விழலுக்கு நீர் இறைச்சினாக்கா அது வந்து நமக்கு ஒரு பயனற்ற செயலாகும். ஸோ நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்னாக்கா ஒற்றுமையின்மை. காக்கை உட்கார பணமரம் விழுந்தது போல் என்பது தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் என்பது எதிர்பாரா நிகழ்வு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது உவமையால் விளக்கப்பெறும் பொருள் தான் கேட்குறாங்க. ஸோ திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர். ஸோ மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னாக்கா தடையின்றி மிகுதியாக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. கிணறு விட்டு பூதம் கிளம்பியது எதிர்பாரா நிகழ்வு. விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். பெருங்காயத்தை கடலில் கரைத்தது என்பது பயனற்ற செயல். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு வந்து உடன்பட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா அது ஒரு நேர்விடை ஆகும். அதுவே நீயே போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா அது என்னவாக இருக்கும்? ஒரு ஏவல் விடையாக இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், விடை வகையில் தான் கேட்குறாங்க. உனக்கு ஆட தெரியுமா அப்படின்னு என்ற வினாவிற்கு எனக்கு பாட தெரியும் அப்படின்ற மாதிரி அதற்கு இனமான ஒரு இதை வந்து சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா அது என்னது? இனமொழி விடை ஆகும். அதுவே இந்த இடத்துல கால் வலிக்கும், உனக்கு ஆட தெரியுமா ஆடவில்லையா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா அது வந்து உருவது குரல் விடை அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேங்களா, ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு அதுதான் இருக்குது பாருங்கள். நீ நடனம் ஆடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படின்ற மாதிரி நடக்க போகிறத வந்து சொன்னாங்க அப்படின்னாக்கா அது உருவது குரல் விடை. அதுவே இந்த இடத்துல கால் வலிக்கிறது, நீ நடனமாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா அது உற்றது உரைத்தல் விடை ஆகும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து எது வந்து பிழையற்றது அப்படின்னாக்கா அஃது அன்று என்பது கரெக்டு. ஓகேங்களா, அஃது அன்று அவை அல்ல. ஓகேங்களா, அஃது அன்று அவை அல்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு நிறையவே நான் வந்து லாஸ்ட்டு ஒரு 10 ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருமா எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், திரும்ப ஒருமை பன்மை பிழையற்றத்தோடு தான் கேட்குறாங்க. இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது. அதாவது இங்கே வந்து மரங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பன்மை சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு தூ என்ற ஒரு ஒருமை கொண்டு முடிஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? அப்போ இது தவறு. மரங்கள் வளர்ந்தான், அதாவது ஒரு மரங்கள் அப்படின்ற ஒரு அக்ரணியானது ஒரு வளர்ந்தான் அப்படின்ற ஒரு உயர்திணை வினைமுற்று கொண்டு முடிந்துள்ளது. இதுவும் தவறு. மரங்கள் வளர்ந்தன என்பது மிகவும் சரியானது. ஸோ நான் சொல்லியிருக்கேன், ஒருமையில் முடிந்தால் தூ, பன்மைனா 4 முடியணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்பேன். அடுத்து பாருங்கள், மரங்கள் வளர்கின்றது, நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்கின்றது அப்படின்னு சொல்லாமா அப்படின்னாக்கா சொல்லக்கூடாது. ஏன்னா இது தூள முடியுது. ஓகேங்களா, பன்மையானது பன்மையில் தான் முடியணும். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒருமை பன்மை பிழை நீக்கதாக சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றது. காலந்தோறும் கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. ஸோ பன்மையானது பன்மை. ஆன்சர் ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்குது. ஸோ நிலையங்கள் தூள முடியுது, தவறு. அடுத்தது தூள தான் முடியுது, ஸோ தவறு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியான தொடரை தேர்ந்தெடு. துன்பத்தின் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். ஸோ துன்பத்தினால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். துன்பமே அப்படிலாம் வருமானாக்கா வராது. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் பி தான் சரியாக பொருந்தி உள்ளது. அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும். ஸோ கெடி கலங்கி, கெடி கலங்கி அப்படின்னாக்கா மிக வருந்தி. சேகரம், சேகரம்னா கூட்டம். வாகு சரியாக. மெத்த மிகவும். ஸோ 2, 1, 4, 3. ஆன்சர் ஆப்ஷன் பி. திரும்பவும் சொல்லும் பொருளும் கொடுத்து பொறுத்து சொல்கிறாங்க. ஸோ பொலம் அப்படின்னா அழகு.
கடறுனா காடு, கோடு கொம்பு, குருளை குட்டி. ஸோ 3, 1, 4, 2 ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ பொருத்தமான பொருளை தெரிவு செய்யவும். 3 இனம். ஓகேங்களா, 3 இனம் அப்படி சொல்லிட்டு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னாக்கா துறை, தாழிசை, விருத்தம். இது வந்து 3 இனம் சொல்லுவோம். அப்போ அறம்பொருள் இன்பம்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா முப்பால். ஓகேங்களா, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் சொல்லிட்டு முப்பால் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மாப்பழ வாழை இது என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா முக்கணிகள். ஓகேங்களா, ஸோ முக்கணி அப்படின்னாக்கா மாப்பழ வாழை. அப்போ ஆணவம், கண்மம், மாயை அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா மும்மலங்கள், சைவ சித்தாந்தத்தின் மும்மலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா ப்ரீவியஸில் கேட்டுக்கணும் அப்படின்றப்ப ஒவ்வொரு ஆப்ஷனையுமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், பாசவர் என்பதற்கான பொருள் என்ன? ஸோ பாசவர் அப்படின்னாக்கா வெற்றிலை விற்போர். ஓகேங்களா, எண்ணெய் விற்போர் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஓசுனர். ஓசுனர் அப்படின்னாக்கா எண்ணெய் விற்போர் சொல்லுவோம். நெய்பவர் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா காருகர். காருகர் அப்படின்னாக்கா நெய்பவர் சொல்லுவோம். அப்போ ஓவியர் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா கண்ணுள் வினைஞர். ஓகேங்களா ஆஃபீஸர், கண்ணுள் வினைஞர். கண்ணுள் வினைஞர் அப்படின்னாக்கா ஓவியர். இதுவே மண்ணீட்டாளர் அப்படின்னா யார் சொல்லுவோம் அப்படின்னாக்கா சிற்பியை சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் சிலப்பதிகாரம் நினைக்கிறேன் ஐ திங்க். ஓகேங்களா, அதில் அதாவது சொல்லும் பொருளும்ல வந்து நமக்கு இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது நமக்கு ரிப்பீட்டாக அதாவது வந்து ரிப்பீட்டேஷனாக கேட்டுட்ருக்காங்க. கண்ணுள் வினைஞர்னா ஓவியர், பாசவர்னா வெற்றிலை விற்போர், ஓசுனர்னா எண்ணெய் விற்போர், காருகர்னா நெய்பவர், மண்ணீட்டாளர் அப்படின்னாக்கா சிற்பி. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு இருந்து சரியான விடையை தேர்வு செய்ய சொல்கிறாங்க. ஸோ இந்த மடுனா என்ன, இந்த மாடுனா என்ன? ஸோ இது பார்த்தாலே தெரியும். மாடு அப்படின்றது என்ன மீனிங் தரும்? செல்வம். ஓகேங்களா, ஸோ மடு அப்படின்றது குலத்தை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. ஸோ மடு, பொய்கை இது ரெண்டுமே என்னத்தை குறிக்கும்? குலம், குலத்தை குறிக்கின்ற சொற்கள் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. கொடு, கோடு என்னும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியத்தை கண்டறிக. ஸோ தரையில் கோடு, ஓகே கரெக்டாக தான் இருக்குது. சஞ்சனாவுக்கு பழங்கூடு, ஓகே. தாமரைக்கு புத்தகம் கோடு அப்படின்னாக்கா தவறு. பென்சிலை கொண்டு கோடிடு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இவ்வளோ ஈஸியெல்லாம் நம்ம கேட்பாங்களா அப்படின்னாக்கா தெரியல. மேபி இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, மடி என்னும் சொல்லியிருக்கு இரு பொருள் தரும் இணைகளில் சரியான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது சரியாக புரிந்துள்ளது? மடி அப்படின்னாக்கா சோம்பல் அப்படின்ற மீனிங்கை தரும், மடித்தல் என்ற மீனிங்கை தரும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. இசை என்பதற்கான இரு பொருள் கேட்குறாங்க. ஸோ இசைனா புகழ் குறிக்கும், அடுத்தது பாடலையும் குறிக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கீழ்காணும் சொல்லுக்கு இரு பொருள் தரணும். ஓகேங்களா, ஸோ செப்புதல் அப்படின்றதுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ பேசுதல், விளம்புதல். ஓகேங்களா, இதில் வந்து இயம்பல் அப்படின்றது வரும். ஓகேங்களா, இதில் உரைத்தல் அப்படின்றது வரும், இதில் கூறல் அப்படின்றது வரும். அப்போ செப்புதல், பேசுதல், விளம்புதல், இயம்பல், உரைத்தல், கூறல் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறத பற்றி சொல்கிறது தான். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ரெண்டுமே நமக்கு வந்து பொருள் தருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா? இதை வந்து எழுத்து வழக்காக எழுதணும். ஸோ எப்படி எழுதலாம்? ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா? இது கரெக்டாக உள்ளது. ஒருத்தன் வருமானா வராது, ஒண்டியாய் வருமானா வராது, ஊர்கோலமாக வருமானா வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒசரமாக வளர்ந்துட்டான், இதை வந்து எப்படி எழுத்து வழக்கில் எழுதுவோம்? உயரமாக வளர்ந்து விட்டான் என்பது சரி. ஓகேங்களா, உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கீழ்கண்ட தொடர்களில் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. இப்போ எனக்கு, இப்போன்றது நமக்கு வந்து பேச்சு வழக்கில் சொல்கிறது. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள், இது கரெக்டாக இருக்குது. இப்பொழுது எனக்கு புரிந்தாயிற்று, நீயும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள் இப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரியாக உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சிலப்பதிகாரம் கூறும் 3 உண்மைகள். உண்மைகள் பன்மையில் கேட்டிருக்காங்க, அப்போ பன்மையில் தான் கொஸ்டின் வரணும். யாவை? ஆன்சர் ஆப்ஷன் சி. பொருத்தமான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பாரதியார் படைத்த முப்பெரும் காப்பியங்கள் பன்மை, அப்போ யாவை என்பது தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. திரும்பவும் சரியான வினாச்சொல் தான் கேட்குறாங்க. 4 வகை படைகள் யாவை என்பது தான் சரி. ஸோ கண்டினியூஸாக நமக்கு ஒரே ஆன்சர்ன்றது நமக்கு வந்து வருது பார்த்தீங்களா.
ஸோ இப்படியே நமக்கு டிஎன்பிசியில் கொஸ்டின் எடுத்து செட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம யோசிப்போம் எப்படி அடுத்தடுத்து நம்ம ஒரே ஆன்சர் வருமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வேறு போடுவோன்றதுக்காகவே நமக்கு வந்து இப்படிலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியான நிறுத்தற்குறி இடப்பட்ட தொடரை கண்டறிக. சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். அப்போது ஒருத்தவங்க சொல்கிறத பற்றி சொன்னாலே நம்ம வந்து டபுள் கோட்ஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 2 ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதுவாக இது சியா டியா அப்படின்னு பார்க்குறப்ப சொல் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கமா வரணும். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி. திரும்பவும் பாருங்கள், முத்தமிழ் இயல் இசை நாடகம். இதை வந்து சரியான நிறுத்தற்குறிகள் வந்து கேட்குறாங்க. ஸோ முத்தமிழ் இயல் இசை நாடகம் இதுதான் சரியானது. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு வந்து நிறைய டைம் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயரில் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி தொகைச்சொற்களை வந்து விரித்து சொல்கிறப்ப அந்த தொகைச்சொற்கள் என்னவோ அது பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ கோலன் போட்டுட்டு அது என்னென்னன்றது கமா ஃபைனலாக வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறைந்த என்பது வந்திருக்கு, அடுத்து நிறைத்த என்பது வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப பேசிக் ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஸோ இதில் வந்து எது சரியாக உள்ளது? குடியரசுத் தலைவர் நாளை வருவார், இதுதான் நமக்கு சரியாக உள்ளது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன வாக்கியம் அப்படின்னு கேட்டோன்னாக்கா என்ன சொல்லலாம்? குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என்பது எவ்வகை வாக்கியம்? இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படின்றது எவ்வகை வாக்கியம்? ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடர் ஆக்குதல். ஸோ ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையே, அதாவது கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் அப்படின்றது சரியானது. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கோவலன் கொலை உண்டான். ஸோ ஆனது ஆயிற்று, போனது போயிற்று, பட்டது உண்டான் உண்டு அந்த மாதிரி வந்தாலே அது செயல்பாட்டு வினை வாக்கியம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன். ஆனது ஆயிற்று, அடுத்தது போனது போயிற்று. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா பட்டது, அடுத்தது இந்த மாதிரி உண்டு உண்டான் அந்த மாதிரிலாம் வந்தாலே அது என்ன வாக்கியம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி முடிந்தாலே அது ஒரு செயல்பாட்டு வினை வாக்கியம் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் எது சரியாக பொருந்தியுள்ளது? அவன் திருந்தினான், அவனா திருந்தினான். அப்போ அது என்ன வாக்கியம்? அது வந்து ஒரு தன்வினை. அப்போ இது வந்து நமக்கு வந்து சரியாக பொருந்தலை. பாட்டு பாடப்பட்டது. ஸோ பட்டதுன்னு முடிந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்? செயல்பாட்டு வினை. அப்போ இதுவும் நமக்கு சரியாக பொருந்தவில்லை. அடுத்தது பணம் காணாமல் போனது, பணம் காணாமல் போனது. ஸோ போனது போயிற்று, ஆனது ஆயிற்று, பட்டது உண்டான் இந்த மாதிரி முடிந்தாலே அது செயல்பாட்டு வினைத்தொடர்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது நமக்கு சரியாக உள்ளது. அப்துல் நேற்று வருவித்தான். அப்போ இது என்ன வினை? இது வந்து ஒரு பிறவினை ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் ஆப்ஷன் ஏ தான் நமக்கு வந்து சரியாக உள்ளது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்க, அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். அதாவது அந்த அழைப்பு மணி ஒலித்தது காரணமாகத்தான் கயல்விழி கதவை திறந்தார். இது வந்து ஒரு கலவை தொடராகும். சரிங்களா? அழைப்பு மணி ஒலித்ததன் காரணமாக தான் கயல்விழி கதவை திறந்தார். இந்த மாதிரி வந்து ஒலித்ததால் ஆல் இந்த மாதிரி வந்தாலே பக்கத்தில் கமா வந்தாலே அது வந்து என்ன அப்படின்னாக்கா கலவை தொடர். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எவ்வகை வாக்கியம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் தன்வினை வாக்கியம் உள்ள தொடர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ தன்வினை வாக்கியம் ஃபஸ்ட்டு பாருங்கள், பந்து உருண்டது. ஓகேங்களா? பந்து தானாக உருண்டிருக்கு. அப்போ அது தன்வினை என்பது சரியானது. பந்து உருட்டப்பட்டது அப்படின்றது பட்டது முடிஞ்சிருக்கா. அப்போ அது என்ன வினை? அது வந்து ஒரு செயல்பாட்டு வினை அப்படின்னு சொல்லலாம். பந்து உருட்டினார், பந்து உருட்டினார் அப்படின்றது மற்றவங்க வந்து செஞ்சுருக்காங்க. பந்து தானாக உருண்டுச்சுன்னா தன்வினை. அந்த பந்தை ஒருத்தவங்க உருட்ட வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒரு பிறவினை ஆகும். இது வந்து ஒரு பிறவினை வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் ஏ தான் நமக்கு தன்வினை வாக்கியமாக உள்ளது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சிங்கம் என்பதற்கான இளமை பெயர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சிங்கக்குருளை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சிங்கக்குருளை, புலி பரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குட்டி அப்படின்னு முடியத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா நாய்க்குட்டி, எலிக்குட்டி,
பூனைக்குட்டி, குரங்கு குட்டி. அடுத்தது பன்றிக்குட்டி. ஓகேங்களா? நாய், எலி, பூனை, குரங்கு, பன்றி, கழுதை குட்டி. ஓகேங்களா? ஸோ கழுதை குட்டின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் குட்டியில் அடங்கும். அப்போ கன்றுத்தில் என்னென்ன வரும் அப்படின்னாக்கா எருமை கன்று, மான் கன்று, யானை கன்று. ஓகேங்களா? ஸோ எருமை கன்று, மான் கன்று, யானை கன்று இதெல்லாம் கன்றில் வரும். குட்டியில் வந்து நாய்க்குட்டி, எலிக்குட்டி, பூனைக்குட்டி, குரங்கு குட்டி, பன்றி குட்டி, கழுதை குட்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சிங்க, குருளை, புலி, பரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினை மரபு கேட்குறாங்க. ஸோ பால் பருகினான், தண்ணீர் குடித்தான். பால் பருகினான், தண்ணீர் குடித்தான் என்பதுதான் சரி. ஓகேங்களா? அடுத்து இணைப்பு சொல் கேட்குறாங்க. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை அப்படின்ற கூற்று கொடுத்துட்டு அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க? அவனுக்கு உடல் நலம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கூற்று அதுக்கான காரணத்தை சொன்னாங்கனாக்கா நடுவில் ஏனெனில். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து இணைப்பு சொல் தான் கேட்குறாங்க. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டையில் முட்டையிடும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இதை நான் இணைப்பு சொல் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த குயிலுக்கு கூடு கட்ட தெரியாதுன்றதுக்கு ஆப்ஷனில் ஆகையால் இருந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு கொடுங்க, ஆகையால் அப்படின்றத போடுங்க. ஆகையால் இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதனால் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை நான் அந்த இணைப்பு சொல் நடத்தும் போதே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். கலைச்சொல். டிராஃபிக்கல் ஜோன் அப்படின்னாக்கா என்ன வரும்? வெப்பமண்டலம். டிராஃபிக்கல் ஜோன்னா வெப்பமண்டலம். கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னாக்கா என்ன வரும்? கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னாக்கா குமிழிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இரிகேஷன். இரிகேஷன் அப்படின்னாக்கா பாசன தொழில்நுட்பம். ஓகேங்களா? இரிகேஷன் பாசன தொழில்நுட்பம். கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல். டிராஃபிக்கல் ஜோன் அப்படின்னாக்கா வெப்பமண்டலம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு வந்து கலைச்சொல் வந்து பொறுத்து சொல்கிறாங்க. ஸோ எர்த்வாம் அப்படின்னாக்கா நாங்குழு புழு. அடுத்தது மெட்டீரியலிசம் அப்படின்னாக்கா பொருள் முதல் வாதம். பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. குளோபலைசேஷன் உலகமயமாதல். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து கலைச்சொல் கேட்குறாங்க. ஸோ லெக்சிகான். லெக்சிகான் அப்படின்னாக்கா பேரகராதி. ஃபோனீம் அப்படின்னாக்கா ஒலியன். மாஃபீம் அப்படின்னாக்கா உருபன். கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படின்னாக்கா ஒப்பிலக்கணம். கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படின்னாக்கா ஒரு ஒப்பிலக்கணம் ஆகும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து கலைச்சொல் கேட்குறாங்க. லிட்ரஸி. லிட்ரஸி அப்படின்னாக்கா கல்வி அறிவு. லிட்ரஸி அப்படின்னாக்கா என்ன மீனிங்? கல்வி அறிவு. அடுத்து பிழை திருத்தம். ஒரு வச்சு கேட்குறாங்க. ஸோ ஒரு அழகிய வராது, ஒன்று அழகிய வராது, ஓர் அழகிய என்பது சரி. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. ஸோ இதில் எது வந்து சரியாக பொருந்தியுள்ளது? உயிர் எழுத்துக்கு முன்னாடி நான் என்ன ஒரு சொல்லியிருக்கேன்? ஓர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து ஓர். இதை வச்சு தான் நமக்கு வந்து சரியான தொடர் கேட்குறாங்க. ஸோ இதில் பாருங்கள், இங்கே வந்து ஒரு வந்திருக்கணும், இங்கே ஓர் வந்திருக்கணும், இங்கே ஒரு வந்திருக்கணும். ஸோ ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்திருந்தன என்பது சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேரா கொடுத்துட்டு ஒரு 5 கொஸ்டின். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிடலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். சேர்த்து எழுதுக. தமிழ் ப்ளஸ் எங்கள். இது எப்படி சேர்த்து எழுதலாம்? தமிழ் எங்கள். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி. விலங்காய். இது எப்படி பிரித்து எழுதலாம்? வில ப்ளஸ் காய். இனமிகள் என்ன விதியின்படி காவுடைய இணைய எழுத்தானா இங்கு வந்து சேர்ந்து விலங்காய் அப்படின்னு புரிந்திருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. பனி ப்ளஸ் காற்று எப்படி சேர்த்து எழுதலாம்? பனிக்காற்று. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்குற எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது சொற்களுடைய கூட்டு பெயர்கள் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கரும்பு என்ன சொல்லணும்? தோட்டம். ஏன்னா கரும்பு வந்து ஒரு தோட்ட பயிரில் வரும். ஓகேங்களா? ஸோ கரும்பு தோட்டம் என்பது தான் சரியானது. ஸோ தோப்பு அப்படின்னாக்கா என்னென்ன வரும்? தென்னந்தோப்பு, பலாத்தோப்பு,
சொல்லலாங்களா? தென்னந்தோப்பு, பலாத்தோப்பு, அடுத்தது வேறு என்ன தோப்பு வரும்? பனை வருங்களா? ஸோ பனந்தோப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று காரணம் சரியா தவறா கேட்குறாங்க. ஸோ கலிப்பா தூங்கல் ஓசை உடையதுன்னு சொல்லியிருக்காங்க. கலிப்பா என்ன ஓசை உடையது? கலிப்பா துள்ளல் ஓசை. கலித்தொகை கலிப்பாவால் ஆனது சரி. ஸோ கூற்று 1 தவறு, 2 மட்டும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது கூற்று காரணம் சரியா தவறு கேட்டிருக்காங்க. 8 தொகை நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மதுரை காஞ்சி என்பது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. ஸோ கூற்று 1 தவறு. அடுத்தது காஞ்சி என்றால் நிலைத்திருத்தல் சொல்லியிருக்காங்க. காஞ்சி என்றால் நிலையாமை என்று பொருள். ஓகேங்களா? காஞ்சி என்பதற்கான பொருள் என்ன? நிலையாமை. ஓகேங்களா? நிலையாமை என்பது பொருளாகும். அப்போ 1 தவறு, 2 தவறு. இதை பெருகுவள மதுரை காஞ்சி என்பர். ஸோ சரிதான். அப்போ கூற்று 1, 2 தவறு, 3 மட்டும் சரி. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கூற்று காரணம். கத்தியை தீட்டாதே ஒன்றன் புத்தியை தீட்டு, வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தி ஆகும் என்பது அண்ணாவின் பொன்மொழி. 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை சென்னையில் ஏற்படுத்தியிருப்பாங்க. சரியானது. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு 9th நியூ தமிழ் புக்கில் இருக்குது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடைப்புகள் உள்ள சொல்லை ஔவையார் கூற்றுப்படி தகுந்த இடத்தில் சேர்க்க. ஸோ கற்றோருக்கு சென்ற டேஷ் சிறப்பு அப்படின்ற, அதாவது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றத தான் ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படி சொல்லிட்டு ஔவையார் எந்த நூலில் சொல்லியிருப்பாங்க அப்படின்றதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று ஔவையார் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார் என்பதை நீங்கள் குறிப்பிட வேண்டும். கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஸோ தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளது. ஓகேங்களா? எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள்? 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டை அடைப்புகள் உள்ள சொல்லை கரெக்டான இடத்துல போடுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதனால் புக்கை நீங்கள் நல்லா ரீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொருத்தமான நிகழ்கால சொல்லை தேர்ந்தெடுக்கவும். உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. ஸோ நிகழ்காலம் அப்படின்னாலே என்னது? கின்று. ஓகேங்களா? சொல்லியிருக்கேன்னா கின்று, கிறு, கின்று, ஆனின்றுனாலே நிகழ்காலத்துக்கான ஒரு இடைநிலை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன என்பது தான் சரி. இப்போ இந்த இடத்துல நிகழ்காலம் பதிலாக நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எதிர்கால சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னாக்கா பேசுவர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? அதுவே இறந்த கால சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னாக்கா பேசினர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பின்வருவனற்ற நிகழ்கால இடைநிலைகள். ஓகேங்களா ஆஃபீஸர்? அதாவது நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட்டு நான் சொல்லிட்டு வரப்போ இந்த இதெல்லாம் இடைநிலைலாம் நான் உங்களுக்கு அப்பப்போ சொல்லிட்டு இருப்பேன். இப்போது கொஸ்டினாகவே நம்ம கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அப்போ நான் கொடுக்குற எக்ஸ்ட்ரா கண்டென்ட் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் யூஸ் ஆகுன்றது உங்களுக்கு இது மூலமாக உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ நிகழ்கால இடைநிலைகள் எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கிறு, கின்று, ஆனின்று. கரெக்டுங்களா? இத்து, இட்டு, இரு, இன்னெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இறந்த கால இடைநிலைகள். இப்பு, இவ்வு என்பது எதிர்கால இடைநிலைகள். நான் சொன்னது அப்படிங்க ஆப்ஷனில் இருக்குங்களா? அப்போ நமக்கு இந்த இடைநிலைகள் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸாமில் அதாவது டெஸ்ட்டு நான் கண்டக்ட் பண்ணுறப்ப அப்பப்போ நான் சைட் பை சைட் சொல்லிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்கள் வேலிடாக எடுத்துக்கோங்க, மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ நிகழ்கால இடைநிலைகள் அப்படின்னாக்கா கிறு, கின்று, ஆனின்று. ஆன்சர் ஆப்ஷன் சி. இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை சுட்டுக. ஸோ இங்கே பெய்யும்னா எதிர்காலம், பெய்தது அப்படின்றது இறந்த காலம். கரெக்ட் தான். பெய்கின்றதுனா நிகழ்காலம் போயிடும். ஓகே. அப்போ இது ரெண்டும் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இங்கே நாளையும் கொடுத்துருக்காங்க. நாளை அப்படின்றது என்னவாயிடும்? ஃப்யூச்சர் ஆகிடும். கரெக்டுங்களா? அப்போ நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது என்பது தான் ஒரு இறந்த காலம் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏற்றம் இதற்கான எதிர்ச்சொல் என்ன? ஏற்றம் இதற்கான எதிர்ச்சொல் அப்படின்றது இரக்கம் ஆகும். பரிதி இதற்கான எதிர்ச்சொல் என்ன? ஸோ பரிதினா கதிரவன், வெய்யோன், சூரியன். இதெல்லாமே நமக்கு சூரியனை குறிக்கின்ற வேறு சொற்கள் ஆகும். ஓகேங்களா? அப்போது சந்திரன் என்பது பரிதிக்கு ஆப்போசிட்டு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எதிர்ச்சொல் தருக. இம்மை என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன? இம்மை அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் மறுமை. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ சைதாப்பேட்டை அப்படின்றது என்னவாக மருவியுள்ளது?
சைதை என்று மருவியுள்ளது. ஓகேங்களா. நாகப்பட்டினம் நாகை என்பது சரி. மன்னார்குடி அப்படின்றது மண்ணை என்று மருவியுள்ளது. ஓகேங்களா. மன்னார்குடின்றது மண்ணை அப்படின்னு வந்திருக்கணும். திருநெல்வேலி அப்படின்றது நெல்லை. திருநெல்வேலி என்னவாக மருவியுள்ளது? நெல்லை என்று மருவியுள்ளது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியாக பொருந்தியுள்ளது. ஸோ நாகப்பட்டினம் எவ்வாறு மருவியுள்ளது அப்படின்னாக்கா நாகை. ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயரில் அதாவது வந்து ப்ரீவியஸாக நம்ம வந்து எந்த வந்து கரெக்டாக பொருந்தியோ அதே தான் திரும்பவும் கேட்டிருக்காங்க. தெரியுதுங்களா. ஸோ நாகப்பட்டினம் நாகை என்று மருவியுள்ளது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். புரோட்டோகால் இதுக்கான கலைச்சொல் என்ன? புரோட்டோகால் அப்படின்னாக்கா மரபு தகவு. சப்சிடி இதுக்கான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னாக்கா நல்கை. சப்சிடி நல்கை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பயவா கலரணையர் கல்லாதவர். கல்லாதவர் எதை போன்றவர் ஆவார்? பயவா கலரணையர் கல்லாதவர். ஸோ கல்லாதவர் வந்து எதை போன்றவர் சொல்கிறாங்க? கலரணையர். ஓகேங்களா. பயவா கலரணையர் அவங்கள போன்றவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என அழைக்கப்படுகின்றார். இங்கே வந்து ஏன் வந்து அழைக்கப்படுகிறார் கேட்குற. இங்கே வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பாவலரேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அதாவது வந்து பெருஞ்சித்திரனார் தான் பாவலரேறு என்று அழைக்கப்படுகின்றார். ஓகேங்களா. ஸோ இதுவும் கிடையாது. பாவலரேறு என அழைக்கப்படுகிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் இது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகின்றார். ஓகேங்களா. அடுத்து விடைக்கேற்ற வினா கேட்குறாங்க. தூங்கல் ஓசை வஞ்சிப்பாக்கு உரியது. அப்போ வஞ்சிப்பாக்கு உரிய ஓசை எது என்பது சரியானது. ஓகேங்களா. எப்படி வஞ்சிப்பாக்கு உரியதெல்லாம் நமக்கு வராது, ஏன் வராது. ஓகேங்களா. ஸோ வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை எது? தூங்கல் ஓசை வஞ்சிப்பாக்கு உரியது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தவறான இணை கேட்குறாங்க. ஸோ உத்தியோகம்னா அலுவல் கரெக்டு தான். காரியத்தரசினா தலைவர் கிடையாது, செயலர். காரியத்தரசினா என்ன யார் சொல்லுவாங்க? செயலர் சொல்லுவாங்க. நிபுணர்னா வல்லுநர் கரெக்டு. அங்கத்தினர்னா உறுப்பினர் கரெக்டு. சரிங்களா. ஸோ இதில் 2 மட்டும் தான் நமக்கு வந்து தவறான இணையாக உள்ளது. நெக்ஸ்ட்டு பாருங்க. பொறுத்துக. கரன்சி நோட். கரன்சி நோட்னா பணத்தாள். செக் காசோலை. இ காமர்ஸ் மின்னணு வணிகம். டிமாண்ட் டிராஃப்ட் வரை ஓலை. ஸோ 3 4 1 2 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிறமொழி சொற்கள் என்ன தமிழ் சொல் கேட்குறாங்க. டென்ஷன். டென்ஷன் அப்படின்னாக்கா மன அழுத்தம் என்பது சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பிழையான வாக்கியத்தை கண்டறிக. வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது. கையில் காசு சேர்ந்தது. ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்தனர். பூவின் இதழ்கள் விரித்தன. இதில் எது வந்து பிழையான வாக்கியம் அப்படின்னாக்கா 4வது வாக்கியம் தான். ஏன்னா பூவோட இதழ்கள் விரிந்தன அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேங்களா. மற்ற எல்லாமே நமக்கு சரியாக தான் உள்ளது. ஸோ நமக்கு ஆப்ஷன் பி தான் நமக்கு வந்து இது பிழையான ஒரு வாக்கியம். ஓகேங்களா. ஓகே ஆஃபீஸர். 100வது கொஸ்டின் வந்தாச்சு. சேர்ந்து சேர்த்து பொருள் வேறுபாடு இருந்து தவறான வாக்கியத்தை சுட்டுக. ஸோ ஊருக்கு போய் சேர்ந்தேன் கரெக்டாக தான் இருக்குது. அவன் பணம் சேர்த்தான் கரெக்டாக இருக்குது. சங்கவை கல்லூரியில் சேர்ந்தாள் இதுவும் சரிதான். ராமுவை பள்ளியில் சேர்ந்தனர். ஸோ இது வந்து தவறாக உள்ளது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி டெஸ்ட்டை நம்ம வந்து இன்னும் சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ 38 மினிட்ஸில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா ஆஃபீஸர். ஓகே. நம்ம கண்டினியூஸாக இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட்டுன்றதை நம்ம வந்து பார்த்துட்டே வரலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு வந்து இயர் வைஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூனிட் 7 அப்படின்றது டெஸ்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரத்தில் யூனிட் 7 மட்டுமே உங்களுக்கு தனியாகவும் நான் வந்து டெஸ்ட்டுன்றது ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம வந்து ஒவ்வொரு இயராக நம்ம வந்து பார்த்துட்டே வரலாம். யூனிட் 7 டெஸ்ட்டுன்றது நான் வந்து தனியாக உங்களுக்கு கொஸ்டின் நான் ரெடி பண்ணி டெஸ்ட்டாக வைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க ஆஃபீஸர். ஓகே. தேங்க்யூ.